அன்பு உறவுகளே, அன்பு நண்பர்களே, அசிசியார் அருள் நிறை வளம் எண் 26. பிரான்சிஸும் அவரது சகோதரர்களின் மறையுரையும். அசிசிக்கு வந்த உடனேயே இப்போது இறைவனுடைய ஆவியாரால் தீ வைக்கப்பட்டு தங்கள் புதிய வாழ்க்கை ஆட்சிக்கான அர்ப்பணிப்பால் பிரான்சிஸும் அவருடைய சகோதரர்களும் மறையுரை ஆற்ற வெளியே சென்றனர். அவர்கள் வார்த்தைகளால் அவ்வாறு செய்தனர். ஆனால் அவர்களின் அருள் வாழ்வு சாட்சியத்தாலும் அவர்கள் புத்திசாலித்தனமான பகுத்தறிவு அல்லது கற்றறிந்த மறை பொழிவு மூலம் பிரசங்கிக்கவில்லை. அவர்களின் நற்செய்தி எளிமையானது. பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், இறைவனிடம் திரும்புங்கள், எல்லாவற்றிலும் அவரை போற்றுங்கள், எப்போதும் இறைவேண்டல் செய்யுங்கள், உலகத்தையும் அதன் வெற்று வாக்குறுதிகளையும் துறக்கவும், வறுமையை வெறுமையை அன்பு செய்யுங்கள், இறைவனுடைய ஏற்பாட்டில் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள், எல்லா மக்களையும் அன்பு செய்யுங்கள், அனைவரின் தாழ்மையான பணியாளர்களாக இருங்கள், நற்செய்தியை அன்பு செய்யுங்கள், அதை முழுமையாக முழுமனதுடனே வாழுங்கள், அதை எப்போதும் அறிவிக்கவும், உங்களுக்கு அநீதி செய்பவர்களை மன்னியுங்கள், அனைவரிடையேயும் உண்மையான அமைதி மற்றும் ஒற்றுமையின் ஆதாரமாக இருங்கள். அவருடைய போதனை வல்லமையாக இருந்த போதிலும் அவர்கள் வாழ்ந்த விதத்தில் அவர்கள் கொடுத்த சாட்சியம் இன்னும் பலம் வாய்ந்ததாக இருந்தது. சகோதரர்கள் இடைவிடாது இறைவேண்டல் செய்தார்கள். அவர்கள் பயணம் செய்த போது ஜெபித்தார்கள். அவர்கள் இரவில் நீண்ட நேரம் ஜெபம் செய்தனர். அவர்கள் எப்பொழுதும் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். சில நேரங்களில் அவர்கள் படைப்பின் அழகை காரணமாகவும், சில சமயங்களில் அவர்கள் நிராகரிப்பு, பசி மற்றும் தங்கள் பயணங்களில் அவர்கள் அனுபவித்த கூறுகளால் பெரிதும் துன்பப்பட்டாலும் கடவுளை புகழ்ந்தனர். அவருடைய மகிழ்ச்சி கடவுளை பற்றிய இடைவிடாத போற்றி புகழ்தல் அநேகரை நிராயுத பாணியாக்கியது. இது இறைவனுடைய அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் கருவிகளாக இருக்க அவர்களுக்கு உதவியது. தங்கள் மற்ற சகோதரர்களிடம் அவர்கள் வைத்திருந்த வெளிப்படையான அன்பு தொற்று நோயாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருந்தது. இது பலர் தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் அதே அன்பை விரும்ப வழி நடத்தியது. வறுமையை அவர்கள் தீவிரமாக தழுவியதும், கடவுளுடைய ஏற்பாட்டை சார்ந்திருப்பதும், செல்வ குவிப்பு வாழ்க்கையில் நிறைவுக்கு ஆதாரமல்ல என்பதை பலரும் பார்க்க வழிவகுத்தது. அவர்களின் கடுமையான தவங்கள், அதன் மூலம் அவர்கள் தொடர்ந்து தங்கள் பசியையும் உடல் ஆசைகளையும் துன்புறுத்தினர். சுய திருப்தி ஒரு ஏமாற்று என்ற உண்மையை சாட்சியமளித்தனர். தங்களை கேலி செய்பவர்களையும் துஷ்பிரயோகம் செய்தவர்களையும் அவர்கள் நடத்திய கருணை, கோபமும் பழி வாங்குவதும் ஒருபோதும் தீர்வாகாது என்று கற்பித்தது. பிரான்சிஸின் தனிப்பட்ட சாட்சி ஆர்டர் ஆஃப் த ஃப்ரையர்ஸ் மைனரின்
அவரது சகோதரர்களை மாற்றியது. இதையொட்டி சகோதரர்கள் தங்கள் தந்தை பிரான்சிஸால் மாற்றப்பட்டு பல வாழ்க்கையை மாற்ற பிரான்சிஸுடன் புறப்பட்டனர். அவர்களின் புதிய வாழ்வு பலரின் கவனத்தை ஈர்த்த ஒரு பிரகாசமான ஒளியாக இருந்தது. மேலும் தொட்டவர்களின் வாழ்க்கையில் கடவுள் அருளின் எண்ணற்ற அற்புதங்களையும் செய்ய தொடங்கினார். அருள் நிறை வளம். விண்ணகத்தில் நுழைவதை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களின் வாழ்க்கையில் நீங்கள் செய்த வித்தியாசத்திற்கு நன்றி சொல்ல எண்ணற்ற மக்கள் வரிசையாக வருவதை காண்கிறேன். இந்த யதார்த்தம் நம் அனைவருக்கும் சாத்தியமாகும் பலரை விண்ணகத்திற்கு கொண்டு வர இறைவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இதுவே அருள் நிறை வளம். நாம் பொது மறையுறை பணிக்கு அழைக்கப்படாவிட்டாலும் அல்லது ஒரு சமய அல்லது அருள் பணியாளராக இருக்கலாம். ஒவ்வொரு வாழ்க்கையின் பலனளிக்க கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நிறை அருள் வளம். சில நேரங்களில் நாம் சந்திக்கிறவர்களுக்கு நமது அன்றாட புனித சாட்சி நாம் உணர்ந்ததை விட அவர்களின் அருள் வாழ்வுக்கு அதிகமாக செய்கிறது. மற்றவர்களுக்காக ஜெபிப்பதில் நாம் காட்டும் நம்பிக்கை நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான நல்ல பலன்களை தரும். நமது ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேறி இறைவன் நம்மை அழைக்கிறதை செய்வது, அவருடைய முழுமையான திருவுளத்திற்கு உண்மையாக இருப்பது ஆகியவை மற்றவர்களை விண்ணுலகிற்கு அழைத்து வர இறைவன் நம்மை பயன்படுத்துவதற்கான அனைத்து வழிகளாகும். நிறை அருள் வளம். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? நீங்கள் செய்ய தவறிய மற்றவரின் வாழ்க்கையை வளப்படுத்த கடவுள் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார்களா? உங்களை சுற்றியுள்ளவர்களை மிகுந்த தொண்டு, பணி, கருணை மற்றும் இரக்கத்துடன் நடத்த முயற்சிக்கிறீர்களா? நீங்கள் வேறு ஏதாவது செய்ய விரும்பினாலும் பேச யாராவது தேவைப்படுபவர்களை கேட்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் நீங்கள் முழுமையாக மன்னித்து ஒவ்வொரு காயத்தையும் கடவுளின் அன்பால் மாற்றி அமைக்கிறீர்களா? புனித பிரான்சிஸின் வாழ்க்கையின் பலனை பின்பற்ற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்ற உண்மையை இன்று சிந்தித்து பாருங்கள். புனித பிரான்சிஸின் அருள் வாழ்வின் பலனை பின்பற்ற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்ற உண்மையை இன்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் பணி எவ்வாறு வாழப்படுகிறது என்பதன் அடிப்படையில் மிகவும் வித்தியாசமாக இருந்தாலும் அவரும் அவரது சகோதரர்களும் ஆன்மாக்களை மாற்றுவதில் கொண்டிருந்த ஆர்வம் நம் ஒவ்வொருவரிடமும் எதிரொலிக்க வேண்டும். இறைவன் நம்மிடம் என்ன கேட்டாலும் நாம் செபிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அவருக்கு பதில் அளிக்க வேண்டும். புனித பிரான்சிஸ் மற்றும் அவரது சகோதரர்களின் ஊக்கமளிக்கும் சாட்சியத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் இதை எவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்தித்து ஜெபித்து அவர்களின் புனித மாதிரியை பின்பற்ற உங்களை மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இதுவே நிறை அருள் வளம். இறைவேண்டல். பிரான்சிஸ், நீங்களும் உங்கள் முதல் தோழர்களும் இறைவனை மிகவும் ஆழமாக அன்பு செய்தீர்கள். நீங்கள் உங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் இரண்டிலும் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டீர்கள்.
உங்கள் இருதயத்தில் இருந்த அன்பு தொற்று நோயாக இருந்தது மற்றும் பலரை பாதித்தது. நானும் உங்களால் ஈர்க்கப்பட்டு உங்கள் உதாரணத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள். என்னுடனும் உங்களுடனும் பல மனிதர்களை விண்ணுலகிற்கு கொண்டு வர தேவன் என்னை சக்தி வாய்ந்த வழிகளில் பயன்படுத்துவார் என்று நான் ஜெபிக்கின்றேன். பிரதர் பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உன்னை அன்பு செய்கிறேன்.